ஒரு சிலர் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டபுள் டிவைஸ் 6 லட்சம் தடவை மடக்கலாம், இந்த ஐஃபோனை ஒன்னால் ஒரு தடவையாவது மடக்க முடியுமா என்ன ப்ரோ பழத்துக்கு சப்போர்ட்டா? இப்போ ரீசெண்டாக ஏ கூட பேசிக்லி மிஸ்லீடிங். பெஞ்ச் மார்க்கிங் பார்க்கலாமா? ஸோ ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் தான் சின்சான் திரும்பி வந்துட்டேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட. உங்களில் நிறைய பேர் வந்துட்டு பெஞ்ச் மார்க்கிங் அப்படின்ற டேர்மை பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கிரியேட்டர்ஸும் வந்துட்டு பெஞ்ச் மார்க்கிங் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சிலர் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு சம்மந்தமே இல்லாத 2 டிவைஸ் எடுத்து அதை உருட்டிகிட்டு இருப்பாங்க. சரி, வன்மத்தை விடுவோம், கதைக்கு வரும். ஃபஸ்ட்டு பெஞ்ச் மார்க்கிங்னா என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் நம்ம பேரண்ட்ஸு அங்கே பாரு அவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான், நீ என்ன பண்ண அப்படின்ட்டு கம்பேர் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதுதான் பெஞ்ச் மார்க்கிங். என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அதாவது சிம்பிளாக பெஞ்ச் மார்க்கிங்னா என்னென்னா, எந்த ஒரு டூலாக இருந்தாலும் அதோட பெர்ஃபார்மன்ஸை ஸ்டாண்டர்டாக மெஷர் பண்ணுறது தான் பெஞ்ச் மார்க்கிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரி, பெஞ்ச் மார்க்கிங் எதுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு மார்க்கெட்டில் ஒரு ஃபோனுக்காக போகிறேன் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. எனக்கு ஆஸ் அ கான்டென்ட் கிரியேட்டராக வீடியோ நல்லா இருக்கணும், அதே மாதிரி ஆடியோ ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கணும், கொஞ்சம் பவர்ஃபுல்லான சிப்பாக இருக்கணும், அதே மாதிரி ஹீட் ஆகக்கூடாது, பேட்டரி லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு எனக்கு தேவைப்படும். இதுவே வந்துட்டு ஒரு கேமராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு எனக்கு வந்துட்டு நல்ல ஹை ரேம் அதிகமாக இருக்கணும், அதே மாதிரி வந்துட்டு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கணும், பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், டிஸ்பிளே ஹை ரிஃப்ரெஷ் ரேட்டாக இருக்கணும். இந்த மாதிரிலாம் தேவைப்படும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செப்பரேட்டான யூஸ் கேஸ் இருக்கும். இப்போ என்னோட யூஸ் கேஸுக்கு நான் ஒரு ஃபோன் பார்க்குறேன்னா நான் அதோட கேமரா பெஞ்ச் மார்க்ஸ் பார்ப்பேன், அதே மாதிரி பேட்டரி பெஞ்ச் மார்க்ஸ் பார்ப்பேன். ஒரு கேமர் ஃபோன் பார்க்குறாங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த சிப்போட பர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாங்க, அதே மாதிரி டிஸ்பிளேயோட பர்ஃபார்மன்ஸு எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க, ரெஸ்பான்ஸ் டைம் என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் மெஷர் பண்ணி ஸ்டாண்டர்டைஸாக ஒரு லிஸ்ட் இருக்கும். அதை நான் பார்த்துட்டு நான் ஈஸியாக 2-3 ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணி எனக்கு பர்ஃபெக்டான ஃபோனை நான் வாங்குவேன். ஸோ இதுக்கு தான் வந்துட்டு பெஞ்ச் மார்க்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இது பேசிக்காக சொல்லணும்னா ஒரு ரேங்க் கார்டு, ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி. எல்லாத்தோட மார்க்கும் இங்கே இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபோன் வேணுமோ அதோட மார்க்ஸை மட்டும் நீங்கள் எடுத்து பார்க்குறதுக்கு பெஞ்ச் மார்க்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னதுக்கெல்லாம் பெஞ்ச் மார்க்ஸ் பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்லி வந்துட்டு பிசி பெஞ்ச் மார்க் இருக்கும். பிசிலேயே பார்த்தீங்கன்னா சிபியூ பெஞ்ச் மார்க்ஸு, கிராஃபிக் கார்டு பெஞ்ச் மார்க்ஸ் இருக்கும். அண்ட் தென் ஃபோனுக்குலாம் வந்துட்டு பேசிக் பெஞ்ச் மார்க்ஸ் இருக்கும், ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி பெஞ்ச் மார்க்ஸ் இருக்கும், கேமரா பெஞ்ச் மார்க்ஸ் இருக்கும், பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் அதோட பெஞ்ச் மார்க்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயமே இருக்கும். பட் இந்த பெஞ்ச் மார்க்ஸில் நிறைய பேர் பண்ணுற ஒரு சின்ன தப்பு என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள்ஸ் டு ஆப்பிள்ஸ் கம்பேரிசன் பண்ண மாட்டாங்க. என்ன ப்ரோ பழத்துக்கு சப்போர்ட்டா அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். அதுதான் இல்லை. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிட்ரேஞ்ச் டிவைஸுக்கும் ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸுக்கும் வந்துட்டு பெஞ்ச் மார்க்ஸ் கம்பேரிசன் பண்ணுறதே வந்துட்டு இட் இஸ் நாட் ஆப்பிள்ஸ் டு ஆப்பிள்ஸ் கம்பேரிசன். ஆப்வியஸ்லி ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ்னால் அதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு மிட்ரேஞ்ச் டிவைஸ்னால் அது ஆப்வியஸ்லி அதோட பர்ஃபார்மன்ஸ் மிட்ரேஞ்சாக தான் இருக்கும். ஒரு ஃபோல்டபுள் டிவைஸ் 6 லட்சம் தடவை மடக்கலாம், இந்த ஐஃபோனை ஒன்னால் ஒரு தடவையாவது மடக்க முடியுமா அப்படின்ட்டுலாம் வந்துட்டு பெஞ்ச் மார்க் ஒரு சிலர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வெள்ளை சட்டை ஒன்ன தாண்டா என்ன லுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்துட்டு இட் இஸ் பேசிக்லி மிஸ்லீடிங் அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். இப்போ ரீசெண்டாக ஏ கூட வந்துட்டு டெக் இன்ஃப்ளூயன்சர் ரோஸ்ட் அப்படின்ட்டு ஒன்று போட்டிருந்தாரு. அதாவது அதில் நிறையவே சொல்லியிருப்பார், இந்த மாதிரி வந்துட்டு ஃபோல்டிங் ஃபோன்ஸையும் ஒரு நார்மல் ஸ்லாப் ஃபோனையும் கம்பேர் பண்ணுறாங்க, இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்டுப்பாரு. ஆப்வியஸ்லி ஐ அக்ரி வித் தட். ஏன்னா ஒரு ஃபோல்டிங் ஃபோனுக்கு அதோட தனி பர்க்ஸ் இருக்குது. அது வந்துட்டு டிஸ்பிளே பிகராக இருக்கும், வேற ஒரு ஸ்லாப் ஃபோன் வந்துட்டு ஜென்ரல் யூஸ் கேஸுக்கு நல்லா இருக்கும். இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக இருக்க ஃபோன் ரொம்ப பிடிக்கும். ஏன்ட்ட வந்துட்டு நீங்கள் இது 6 லட்சம் தடவை மடக்கலாம், இதை வந்துட்டு ஒரு தடவையாவது மடக்க முடியுமா அப்படின்ட்டு கேட்டேன். எனக்கு தேவையை இவ்வளோன்றுதான்டா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு தேவையில்லாத கம்பேரிசன்ஸை விட ப்ராப்பராக ஆக்சுவல் கம்பேரிசன்ஸ் போட்டால் வந்துட்டு பெட்டராக இருக்குமோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. சரி ரைட்டு, வதன்னு பேசாமல் பெஞ்ச் மார்க்கிங் ஆப்ஸுக்கு போயிடும். ஃபர்ஸ்ட் பிசி பெஞ்ச் மார்க்கிங் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஜென்ரல் யூஸ் கேஸுக்கு, அதாவது ஒரு கேமிங் இல்லைனா ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா அதுக்கு 3D மார்க் இருக்குது, பிசி மார்க் இருக்குது, அதே மாதிரி கீக் பெஞ்ச் இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு போத் ஃப்ரீ அண்ட் பெய்டு இருக்குது. பட் ஃப்ரீ வெர்ஷனில் என்னென்னா உங்களுக்கு அந்த பேசிக்கான ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜிபி பர்ஃபார்மன்ஸ் மட்டும் மெஷர் பண்ணுற மாதிரி வரும், இல்லை சிபியூ பர்ஃபார்மன்ஸ் மட்டும் மெஷர் பண்ணுற மாதிரி வரும். அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். இதை நீங்கள் பெஞ்ச் மார்க் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. டேரெக்டாக அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறீங்க, அந்த பட்டன் அழுத்துறீங்க பெஞ்ச் மார்க்குன்னு, அது பாட்டுன்னு ஒரு 2-3 விஷயங்களை ஓட விட்டு ஒரு ரிசல்ட் வரும். இந்த ரிசல்ட்டை நான் என்ன பண்ணுறது? இதை வந்துட்டு நீங்கள் எதர் வெப்சைட்டில் இருக்க ரிசல்ட்டோடையோ அப்படி இல்லைன்னா வந்துட்டு அந்த ஆப்லேயே காட்டக்கூடிய ரிசல்ட்டோடையோ வந்துட்டு கம்பேர் பண்ணலாம் மற்ற ரிசல்ட்ஸோட. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நாட்
ஆல் பெஞ்ச் மார்க்ஸ் ஆர் ஈக்குவல். என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன் டிவைஸில் வந்துட்டு பெஞ்ச் மார்க் பண்ணுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜிபியூ பெஞ்ச் மார்க் பண்ணுறாங்க அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. நம்ம இப்போ 5070 எடுத்துக்கோம். 5070க்கு நான் ஒரு பெஞ்ச் மார்க் பண்ணுறேன். என்கிட்ட இருக்க அதே ப்ராசரை வச்சு நான் பெஞ்ச் மார்க் பண்ணணும்னா எனக்கு பாட்டில் நெக் கிடைக்கும். ஏன்னா என்கிட்ட இருக்கிறது ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் AMD ப்ராசர். அதை வச்சு நான் கரண்ட்டில் இருக்க ஒரு 5070 5080 பெஞ்ச் மார்க் பண்ணணும்னா கண்டிப்பாக பாட்டில் நெக் அடிக்க நிறையவே சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ராசர் வச்சுருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ராசரோட கம்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் வந்துட்டு நம்ம என்ன எல்லா ப்ராசரோடையும் பெஞ்ச் மார்க் பார்க்க முடியுமா ப்ரோ அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. ஒரு ஆவரேஜாக வந்துட்டு உங்கள் ப்ராசருக்கு ஈக்குவலான ப்ராசரில் யார் வச்சு பெஞ்ச் மார்க் பண்ணியிருக்காங்களோ அதை பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ப்ராசரோட இது பெஞ்ச் மார்க்கிங் எடுத்துகிட்டு அதை ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியான அதோட பெஞ்ச் மார்க் தெரிஞ்சிடும். ரைட்டா? சரி, ரைட்டு, கதைக்கு வருவோம். அடுத்து CPU அண்ட் GPU பெஞ்ச் மார்க் பார்த்தீங்கன்னா சினிபெஞ்ச் இருக்குது. இன்டெல் பர்ன் டெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது ஃப்ரீ ஆப்வியஸ்லி. அண்ட் ஃபர்மார்க் நம்மளே வந்துட்டு இது பண்ணியிருப்போம், பெஞ்ச் மார்க் பண்ணியிருப்போம். அந்த GPUவில் தெர்மல் பேஸ்லாம் மாற்றிட்டு நம்மளே வந்துட்டு பெஞ்ச் மார்க் போட்டிருப்போம். ஈவன் அந்த வீடியோ கூட வந்துட்டு இதில் இருக்கும்னு நினைக்கிறேன், ஐ பட்டனில் இருக்கும், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் ஸ்டோரேஜுக்கு கூட வந்துட்டு பெஞ்ச் மார்க்கிங் டூல்ஸ்லாம் இருக்குது. என்னென்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் டிஸ்க் மார்க் அப்படின்ட்டு ஒரு டூல் இருக்குது. அதே மாதிரி 3D மார்க்லேயே வந்துட்டு ஸ்டோரேஜ் பெஞ்ச் மார்க் இருக்குது. பட் that is a paid tool. அண்ட் மொபைல் பெஞ்ச்மார்க் பார்த்தீங்கன்னா கீக் பெஞ்ச் இருக்குது, Antutu இருக்குது, ஈவன் 3D மார்க் கூட அவைலபிளாக இருக்குது. கீக் பெஞ்சில் பார்த்தீங்கன்னா பேசிக் வெர்ஷனில் ஃப்ரீ இருக்கும். பட் இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னா அதெல்லாம் வந்துட்டு பே பண்ணுற மாதிரி வரும். அண்ட் தென் 3D மார்க்கில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆப்வியஸ்லி மொபைல் ஆப்ஸ் ஃப்ரீ தான். மோஸ்ட் ப்ராபப்லி இன் ஆப் பர்ச்சேசஸ் இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அதே மாதிரி Antutu பெஞ்ச்மார்க் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஆப் பெஞ்ச்மார்க் பார்க்கறதுக்கு ஃப்ரீ தான். ஸோ மெயினாக நம்ம பெஞ்ச்மார்க்கிங்கில் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அதை வந்துட்டு நம்ம ஒரு பெஞ்ச்மார்க் எடுத்துகிட்டு அதே வந்துட்டு நம்ம ஃபேஸ் வேல்யூவில் எடுத்துக்கூடாது. ஒரு 10 பெஞ்ச் மார்க்ஸ் எடுத்துகிட்டு அதில் ஆவரேஜ் வேல்யூ, இல்லை ஒரு 20 பெஞ்ச் மார்க் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஆவரேஜ் வேல்யூ தான் எடுக்கணும். ஏன்னா லாங் டேர்ம் யூசேஜில் இப்போ சப்போஸ் கேமிங்லாம் பண்ணுறீங்கன்னா உங்களோட ப்ராசர் கண்டினியூஸாக ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கும். அதனால் கண்டினியூஸ் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்துட்டு உங்களுக்கு பெஞ்ச் மார்க் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்கள் ப்ராசர் ஹீட் ஆகிறப்போ ஆப்வியஸ்லி உங்கள் ப்ராசரை தெர்மல் த்ராட்லிங் பண்ணி பெர்ஃபார்மன்ஸை குறைச்சி விட்ரும். ஏன்னா ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா மொபைல்ங்கிறது புகஞ்சிரும். நமக்கு பிசியில் ஆப்வியஸ்லி கதையே வேறு. ஏன்னா அதில் ஏர் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். ஏர் ஃப்ளோக்குன்னே பல பேர் ரிசர்ச் பண்ணி அந்த கேஸில் வந்துட்டு ஃபேன்லாம் வந்துட்டு வேறு பொசிஷனில் வச்சுருப்பாங்க. ஈவன் அதை பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஐ பட்டனில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் கணக்கில் கொள்ள வேண்டும். ஸோ இதுதான் மக்களே நான் வந்துட்டு பெஞ்ச் மார்க் பற்றி பேசணும்னு நினச்சது. பெஞ்ச் மார்க்கிங்னா என்ன, அது வந்துட்டு ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட், முக்கியமாக அதில் கண்டுகொள்ள வேண்டிய விஷயங்கள் அதெல்லாம் வந்துட்டு பேசணும்னு நினச்சேன். அண்ட் ஆப்வியஸ்லி இப்போ நடந்த அந்த சம்மந்தமே இல்லாத சில்மிசங்கள், அந்த கம்பேரிசன்ஸ் அதெல்லாம் வந்துட்டு பற்றியும் பேசணும்னு நினச்சேன். ஐ hope this video is informative and இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு என்னோட சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரைட்டா? அடுத்த வீடியோவில் பார்ப்பேன். பாய்.